ஏன் சிரிக்கிறேன்? ராத்திரி ரொம்ப அக்கறையோட 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டு இப்ப அலாரம் அடிக்கிறதுக்கு முந்தைய எழுந்திருச்சுட்டீங்களே. உங்களை எழுப்புறதுக்கு அலாரமா இல்ல அலாரத்தை எழுப்புறதுக்கு நீங்களாங்கிற சந்தேகம் வந்துருச்சு. தம்பி எழுந்துச்சுட்டானா? ஆடா, இன்னைக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன? குடும்ப விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத நீங்க திடீர்னு இன்னைக்கு தம்பியை பத்தி கேக்குறீங்களே. அதுல அவனுக்கு பரீட்சை வந்திருக்க, படிக்கிறானா? காலையில எழுந்துச்சு. என்னது குளிக்காம கூட சட்டை மாட்டிக்கிட்டு வீட்டுல என்ன குளியல்? போற வழியில காவேரியில ஒரு முழுக்கு போட்டேன்னா உடம்புக்கு நல்லது. ஆடி அம்மாடி, இன்னைக்கு உங்களுக்கு உங்க உடம்ப பத்தி நினைப்பு கூட வந்துருச்சா? அது மட்டும் இல்ல, காவேரிக்கார பாலம் வேலை நடக்குது, அதையும் ஒரு பார்வை பார்த்தலாம். அதுதானே கேட்டேன். போயிட்டு வரேன். நில்லுங்க நில்லுங்க, வழக்கமா சொல்றது கூட சொல்லாம போன இப்படி. என்னம்மா? வீட்டுல சாப்பிடுற பழக்கம் தான் கிடையாது. காலை டிஃபன் இங்க அனுப்படி, மத்தியான சோத்தை அங்க அனுப்படின்னு சொல்லுவீங்களே, அது கூட சொல்லாம போனா எப்படி? அதுமா எனக்கு காலையில நானும் போயிட்டு காலை டிஃபனை நம்ம மேட்டு தெரு குளத்தங்கரைக்கு அனுப்பிச்சிடு. அப்படியே எனக்கு ஒரு வேட்டி செட் அனுப்பு. மத்தியான சாப்பாட்டை பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடு. என்ன அனுப்புறியா? ஏன் இப்படி பாக்குற? உங்களை ஒண்ணு கேட்கலாங்களா? எனக்கு டைம் ஆகுது இல்லம்மா. சரி சரி, நீங்க போங்க. இல்ல இல்ல, சொல்லு சொல்லு. என்ன? ஒரு சின்ன ஆசை. என்ன? ஒரு நாளைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடணும், அவ்வளவுதான். சீதா, உன்னுடைய ஆசை என்னன்னு எனக்கு புரியுது. நீ என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுனால அது நிறைவேறிடும். அது காண்டவ மனசு வைக்கணும். என்னையா செஞ்சிட்டு இருக்க? காபி போட்டுட்டு இருக்கிறேன். நீ ஏன் இந்த வீட்டுல உங்க 2 பேருக்கு சமைச்சு போடுற வேலையை மட்டும்தான் உங்க அண்ணன் எனக்கு கொடுத்திருக்காரு. அதை நினைச்சுதான் நானும் ஏதோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் இடைஞ்சலா நீ ஏன் பொங்கல் ஆண்டி வேலை செய்ய வர்ற? அதுல நீ இந்த வீட்டுல இது வரைக்கும் பார்க்காத ஒரு காட்சி இன்னைக்கு நான் பார்த்தேன். என்னையா பார்த்தேன்? அண்ணே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் கிராமத்து வேலை, பஞ்சாயத்து, பொதுப்பணி அப்படி இப்படின்னு ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பாரே தவிர உங்ககிட்ட ஒரு நிமிஷம் நின்னு பேசி நான் பார்த்தது இல்ல. ஆனா இன்னைக்கு பல் தேய்க்கிற போது பாக்குறேன், அத்தி பூத்தா மாதிரி இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு இடைஞ்சலா உங்களை கூப்பிடுவானேன்னு தான் நானே காப்பி போட்டு சாப்பிடலான்னு வந்துட்டேன். சீக்கிரம் கடையை மூட, யாராவது பணத்துல போறாங்க. ஏங்க சும்மா கடந்து கத்துறீங்க? ஐயோ, நான் உள்ளார கடந்துட்டேன்டா. யாரை கேட்டு திறந்தீங்க? எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாம். ஏன்டா ராத்திரி நேரமாச்சே, மூடிட்டு இருக்கியா? திறந்து வச்சாச்சா? அது கிடையாது. நான் மூடுறதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு திறந்துகிட்டு லோலோன்னு கத்தா என்ன அர்த்தம்? ஐயோ, விடிஞ்சா திருவிழா கூட்டம் எக்கச்சக்கமா வருமேடா. நமக்கும் விடிய விடிய வேலை இருக்குடே. முன்னாடி சீக்கிரம் மூடிட்டு பின்னாடி வாடா. ஐயோ, குடும்பத்தோட அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விடிய விடிய எல்லாத்திலையும் கலப்படம் பண்ண போறான். கொஞ்சம்
மூச்சு விடுறதுக்கு காத்தோட்டம் இருக்கு. பட்டி செருப்பால மண்டு பயப்புள்ள. ஏண்டா நம்ம செய்யற கலப்பட வேலைக்கு காத்து தேவையாடா? எவன் கண்ணிலாவது பட்டா நம்ம பொழப்பே காத்துல போயிருந்தா. ஏய், ஒரு ஈரம்பு போறது கூட இடம் இல்லாம எல்லா பழகி இழுத்து வச்சு கூட்டிட்டு வாடா. ஐயே, செங்கமலா, செங்கமலா, வாடி சீக்கிரம். என்னமோ அசைஞ்சிட்டு வர்ற. என்ன கொண்டு வந்த? கடல் எண்ணெய். கடல் எண்ணெய் எங்க? நல்லெண்ணெய் எங்க? நல்லெண்ணெய் இங்க இருக்குது. எங்க? ஊத்து, கடல் எண்ணெய் ஊத்து சீக்கிரம். இப்ப எதோட எல்லாம் கலந்தீங்க? ஏண்டா நல்லெண்ணெயில கடல் எண்ணெய கலக்குறோம்? உருப்பிடுவோமா? இப்படி கலப்படம் பண்ணா நம்ம உருப்பிடுவோமா? ஏண்டா இத்தனை நாளா இப்படி தானடா கலந்துட்டு இருக்கிறோம். நீங்க மாத்திரமா? ஊர் உலகத்துல அத்தனை பேர் இப்படித்தான். நல்லெண்ணெயோட கடல் எண்ணெயை கலக்க போய்தான் கடல் எண்ணெய்க்கு விலை கூடி போயிடுச்சு. இனிமே கடல் எண்ணெயில நல்லெண்ணெயை கலக்கணும். அப்பதான் நம்ம 4 காசு பார்க்க முடியும். ஏண்டா எவனாவது வாஜனைய கண்டுபிடிச்சிட்டான்னா? முடியுமா? சுத்தமான நல்லெண்ணெய் வைங்க, பக்கத்திலே கலப்படத்தையும் வைங்க, எவன வேணா கூட்டி வாங்க. வாசனையை கொண்டு எது சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம கண்டுபிடிச்சிட்டா நான் காதறுத்துக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. எப்படி முடியும்? யார் இருக்கா? சுத்தமான சரக்குடைய வாசனையை பார்த்து ஒரு தலைமுறை தாண்டி போயிடுச்சுன்ற பாருங்க. நம்மளா பார்த்து இப்படி தாயா வாசனை இருக்கும் அப்படின்னு சொன்னா தான் உண்டு. நீங்க எதை வேணா எதுல வேணா கலங்க. அடியே, இவன் சொல்றபடியா கலடி. எப்படி களிமண்ணே நிக்கிறேன். அட உன்னை எந்த முட்டாப்பா ஏன் சொன்னா? நீங்க தான் ஒரு நாளைக்கு 10 வாட்டி களிமண்ணு களிமண்ணு கூப்பிடுறீங்களா? உளுந்துல கலக்கட களிமண்ண கேக்குறான்டா. ஐயோ, உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. எங்க உளுந்துல போய் களிமண்ண கலப்பாங்களா? களிமண்ணுல உளுந்த கலந்தாத்தான் அசலாவது கட்டி வரும். ஐயோ ராஜா, நீ செய்யடா, நீ செய்யடா. களிமண்ணு நீ ஊத்து, நீ ஊத்து, நீ போடுற. அடியே சீக்கிரம் ஊத்து. நீ கடா சீக்கிரம். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். என் வீட்டுல நின்னுட்டு சதுர எடுக்கிறியாடா? களிமண்ணு பையன போற அந்த பக்கம். அடியே பயமுள்ள, இங்க வா. சும்மா இருக்க மாட்டேன். நீ சும்மா இரு. முதல்ல அத மூட சொல்லி, முதல்ல நிறுத்த சொல்லி. ஏடி பயமுள்ள, நான் ஈரக்குறை நடுநடுங்க உள்ள உட்கார்ந்துட்டு கலப்படம் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஊருக்கே கேட்கும்படியா ரேடியோவை திறந்துட்டு கலப்படம் பாட்டு பாட வைக்கிறியா? ஏப்பா இப்படி பயந்து பயந்து கலப்படம் பண்ணி கொள்ள லாபடிச்சு யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க? தங்கச்சி என்னைக்குமே வாயை திறந்து பேச மாட்டேங்குது. என்னைக்காவது வாயை திறந்து பேசிச்சுன்னா நீங்க நாக்க புடிங்கிட்டு சாவர மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுறது. புடிங்கிங்க போராட்ட பக்கம். இவன் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் என் தொழிலை நான் ஒழுங்கா செய்ய முடியாது. எவராவது ஒரு பயலை பார்த்து இவளை கட்டி வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறாதான் நான் நிம்மதியாக இருப்பேன். பையனை பார்க்க போறாரு. அந்த பாட்டை மறுபடியும் நம்ம 2 பேரும் கேட்போம். மெதுவா இஞ்சில திரிகி விடு. கலப்படம் 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 பண்ணி தாங்க விற்கிறாங்க. ஐயா, ஏதோ பெருசி பொறுப்புலதான் கலப்படம் பண்றாங்க. குழந்தைக்கு கொடுக்கிற பால் பவுடர்ல கூட கலப்படம் பண்றாங்க. குழந்தைங்க உணவுலையுமா கலப்படம்? ஆமாங்க ஐயா, 4 நாளைக்கு முன்னதான் அவன் கடையில ஒரு பால் பவுடர் வாங்கி கொடுத்தேன். அன்னில இருந்து இன்ன வரைக்கும் என் புள்ள வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. சரி, அவன் தான் கலப்படம் பண்றானே, ஏன் அவன் கடைக்கு போறீங்க? வேற கடைக்கு போறதுக்கு என்ன? நம்ம கிராமத்திலேயே அவன் கடை 1 தானுங்களே இருக்கு. பாருங்களான நாங்க உப்பு பணிக்காக தினக்காலமும் டவுனுக்கு போயிட்டு வர முடியுங்களா? ஓஹோ, அவன் கடை மட்டும்தான் இங்க இருக்கா? சரி, இப்பவே அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். நீங்களா போங்க, எல்லாம் சரியாயிடும் போங்க. இப்படி குறைக்கிறீங்க? யாரா இவன் காட்டான அப்ப பின்னாடி நில்லுமா? ஒரு கிலோ சக்கரை. யாரா இவன்? சக்கரை ஸ்டாக் தீர்ந்து 4 நாள் ஆச்சு. போ அந்த பக்கம். அடுத்தவா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வச்சிருக்க கொடுக்க சொல்லியா? வச்சிருக்கையா? என் வீட்டு உபயோகத்துல வச்சிருக்கிறேன். ஐயா, அதுலதான் கொஞ்சம் கொடுக்க சொல்லியா? குழந்தை சக்கரை இல்லாம பால் குடிக்க மாட்டேங்க. விலை கொஞ்சம் கூடும். சரிதானா? என்னைக்குதான் நீ நியாயமான விலை வாங்கியிருக்க. கொடுக்க சொல்லியா? சரி சரி, கொண்டு 5 ரூபா. 1 கிலோ கூட. நமக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. வீட்டுல வேலை இருக்கு.
அடுத்த ஆளு அடுத்த ஆளு ஒரு படியாமா ஆமாங்க. பிரியாணி அரிசி. உனக்கு என்னப்பா பால் பவுடர் இருக்குங்களா? என்ன இல்ல என் கடையில. விலை எப்படி? யாரா இவன் பால் பவுடர் இல்லாத காலத்துல விலைய பத்தி கேட்டுட்டு இருக்கிறான். நீ எவ்வளவு வச்சிருக்கிற? ₹1 இருக்குங்க. கொண்டாங்க 3 ஸ்பூன் வரும். ஒரு பொழுது காட்டு. யாரா அவன் கைய பிடிக்கிறவன்? அந்த பால் பவுடரை வெளியேடு. நீ யாரா காட்டு பயிர எடுக்கிறியா இல்லையா? கேளப்பற ஊருக்கு புதுசா முதலாளி கைய பிடிச்சிட்டு போறட்ட என்னங்க இட்டிச்சன்னாக்கா யாரா நீ? எனக்கு தெரியாது தெரியாது எல்லாம் இவர்தான் ஏய், செல்லா. நம்ம தலைவர். சுமார். எடாத வெளியே. ஆமா, இது குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்க சொல்லி சர்க்காரால கொடுக்கப்பட்டது இல்ல. உம்ம கடைக்கு எப்படி வந்தது? எவனும் ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான். எவனோ கொடுத்தா அதை நீ வியாபாரம் பண்றதா? சரி, வியாபாரம் பண்றீ இல்ல, கலப்படம் இல்லாம பண்றியா? கலப்படமா? சத்தியமா கிடையாது. கிடையாதா? எங்க அப்பனால கிடையாது. இந்த பால் பவுடரை சாப்பிட்டு எத்தனை குழந்தைகளுக்கு வாந்தி பேதி எடுத்துருக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் என் வீட்டுக்கு வந்து புலம்புறாங்க தெரியுமா? தம்பி, எவனாவது வேண்டாதவன் வந்து சொல்லியிருப்பான். வேண்டாதவன் சொல்லியிருப்பானா? இது கலப்படம் பண்ணலையா? நிச்சயமா இல்ல. இடாத, போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துப்பா. அங்க போய் விசாரிக்கிறவா. இங்க போய் ஒத்துக்கிறதுக்கு இங்கே ஒத்துக்குங்க. தம்பி தம்பி, ஏதோ கொஞ்ச நெஞ்சம் அப்படியே கலப்படம் பண்றதுண்டுதான். ஏன் வேடிக்கை? என்ன இங்க நிக்கிறீங்க? போயா? அதானே புதுசா என்ன நடந்து போச்சு? போக போக டேய், சும்மா இரு. ஏப்பா இருங்க. உங்க யோசிச்சதை அவங்கள பாக்கட்டும். ஐயா, சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? உங்க கோட்டா விடும் ஸ்டாக் இருக்கா பாக்குறேன். தம்பி தம்பி தம்பி, கோட்டாவில இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. பிளாக் மார்க்கெட் பண்றியா? ஐயோ, கொஞ்சம் அப்படி இப்படி அதுவும் இன்னைக்குடா. வேணா இவனை கேட்டு பாருங்க. அவனே இல்லையா கேக்குறது? அவன் தான் ஒரு படி அரிசிக்கு முக்கா அப்படி அறந்து போடுறானே. அப்படியா பண்றான்? வாடா இங்க. ஏண்டா அப்படியா போடுறேன்? ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னங்க இவர் சொன்னபடி நான் செய்யவே இல்லைங்க. என்ன சொன்ன? ஒரு படிக்கு அரைப்படி தான் அளக்க சொன்னாரு. பாவம் ஏழப்பட்டவங்க பொழைச்சு போகட்டமே, நான் தாங்க முக்காப்படி அளந்து போட்டேன். ராஸ்கோ, ஏங்க கடந்து கத்துறீங்க? இத நான் சொல்லணுமா அவருக்கு? ஊரு பூரா தெரிஞ்சிருக்கு நம்ம பவுசு. அண்ணால பாத்துட்டு கேக்குறாரு. இங்க பாருங்க, இது ரோடு இல்லன்னா அவரை உங்க காலை பிடிக்க சொல்லுங்க. யோ பெரிய மனுஷா, உங்களதாங்க. ஐயா, ஊர்ல ஒரே ஒரு கடையை வச்சுக்கிட்டு நல்ல சாமான்ல எல்லாம் கலப்படம் பண்ணி ஜனங்களுக்கு இல்லாத வியாதி எல்லாம் உண்டாக்குறீங்க. பாவி சண்டாளா, உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்கா? சரி, சாமான்ல தான் கலப்படம் பண்றேன், குழந்தைக்கு சாப்பிடுற பால் பவுடரை விட்டு வைக்க கூடாது, அதுலயுமா கலப்படம் பண்ணணும்? என்னமோ தம்பி, இன்னைக்கு என் கடையில பாத்துட்டீங்க, பேசுறீங்க. இந்த உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாதுயா. ஏன்னா நல்ல ஜனங்களுக்கு மத்தியில மனுஷனை போல உன்னை உண்டாக்கி கலந்து விட்டுட்டான் பாரு. ஆண்டவனே கலப்படம் பண்ணிட்டாயா. யோ, உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை நான் செய்யறேன். என்ன ஒழிச்சு கட்ட ஒரு வழியா? உடனடியா கூட்டுறவு பண்டக சாலை ஆரம்பிக்கிறதா அதுக்கு ஒரே வழி. அதை செய்தாதான் கள்ள மார்க்கெட்டிங் கலப்படத்தையும் நாம தடுக்க முடியும். சரி, கள்ள மார்க்கெட்டையும் கலப்படத்தையும் நாம தடுக்கிறோம். அதனால நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன லாபம்னு கேட்காதீங்கயா, ஊருக்கு என்ன லாபம்னு கேளுங்க. இப்போ ஒரு பொருளை கடையில போய் வாங்கணும்னா அந்த லாபம் தனிப்பட்ட வியாபாரிக்கு போகுது. நம்ம கூட்டுறவு பண்டக சாலையில வாங்கணும்னா அந்த லாபம் நம்ம ஊருக்கே திரும்பி வருது. அது மட்டுமல்ல, தனிப்பட்ட வியாபாரிகள் இஷ்டப்படியெல்லாம் லாபம் வச்சு விற்கிறாங்க. நம்ம கூட்டுறவு பண்டக சாலையில நியாயமான விலைக்கு தான் விற்க போறோம். இன்னும் இதை போல எவ்வளவோ நன்மைகள். இதுவரைக்கும் நான் செய்த நல்ல காரியத்துக்கெல்லாம் நீங்க எவ்வளவோ உறுதுணையா இருந்திருக்கீங்க. இந்த கூட்டுறவு பண்டக சாலைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தீங்கன்னா நம்ம கிராமத்தினுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் பேருதவியா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஐயா, இவ்வளவு விளக்கமா வேண்டியது நாங்க கண்ணை மூடிட்டு விழ வேண்டியது அவ்வளவுதான்ங்களே. இது விஷயம், இதை இப்படி செய்யுங்க சொல்ல வேண்டியதுதான் நீங்க, அதை செய்து முடிக்க வேண்டியது நாங்க. ரொம்ப நன்றி. கூட்டுறவு சாலை கள்ள மார்க்கெட்டை